அனு எப்பயுமே இரவு நேரத்தில் ஃபேஸ்புக்கில் பேசிட்டு இருக்கிறது அவளுடைய வழக்கம். அன்று இரவும் ராகுல் கிட்ட இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வருது. அதை பார்த்த உடனே யார் இந்த ராகுல் அக்செப்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அனு, நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு எல்லா போஸ்ட்டுகளுக்குமே அவன் லைக் கொடுத்துருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். யார் இந்த ராகுல், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானே, பேச ஆரம்பிக்கிறாள். எவ்வளவு நேரம் போச்சுனே தெரியல. விடியற் காலையில் எப்பயும் போல தன்னோட ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கா அனு. ஆஃபீஸ் ஃபைல் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறப்போ தன்னுடைய அம்மாவுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டான். எப்பயும் போல 9 மணி பஸ் வந்த உடனே அதில் ஏறி கிளம்பி போகிறா அனு. அவளுக்கு ஜன்னல் ஓரத்தில் இடம் கிடைச்சிருச்சு. ஜன்னல் வழியா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இரவு நேரத்தில் ராகுல் கிட்ட பேசினதை நினச்சிக்கிட்டே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆஃபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் அனுவோட ஃப்ரெண்ட், என்னடி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ஏதாவது வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறா அனுவோட ஃப்ரெண்ட். எப்பயும் போல் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இரவு நேரத்தில் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபேஸ்புக்கில் பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி ராகுல் ஏதாவது சேட் பண்ணியிருப்பானா, லேட் ஆயிடுச்சு வேற அப்படின்னு ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அதில் ராகுல் அனுப்பி இருக்கிற மெசேஜை படிக்க ஆரம்பிக்கிறான். உன் கூட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னுடைய ஃபோட்டோ அனுப்ப முடியுமா? இந்த மெசேஜை பார்த்து படித்த உடனே அனுப்பலாமா வேணாங்கிற பயம் அவளுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்குது. இது உண்மையான நபர் தானா இல்லை ஃபேக்கான நபரா அவளுக்கே தெரியல. தன்னுடைய ஃபேஸ்புக் நண்பரான அருணுக்கு கால் பண்ணுறான். டே மச்சி, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுடா. பேர் ராகுல், ஆனால் நல்லா பேசுகிறான். ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் ராகுல் என்னுடைய ஃபோட்டோவை கேட்குறான். கொடுக்கலாமா வேணாமாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ சொல்லேன். அதுக்கு அருண், மச்சி, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இல்லை, நல்லவனா கெட்டவனா கூட தெரியாமல் நீ பேசாமல் ஃபோட்டோ அனுப்பிட்டு இருக்காத. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வேணா பேசாமல் போய் தூங்கு, குட் நைட். இல்லை மச்சி, அவன் நல்லவன் தான் நினைக்கிறேன், நல்லா தாண்டா பேசுகிறான். அவன் ப்ரொஃபைல்ல இருந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், நல்லவனா தாண்டா இருக்கான். அனுவோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட அருண், சரி அதுக்கு மேலே உன் இஷ்டம், ஒன்று வேணா பண்ணலாம். கூகுளில் இருந்து ஒரே மாதிரியாக இருக்கிற ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை வேணா அனுப்பு. ரொம்ப நல்லவனாக இருந்தால் அதுக்கப்புறம் வேணா உன்னோட உண்மையான ஃபோட்டோ அனுப்பிக்கலாம். இப்போதைக்கு நான் அனுப்புகிற ஃபோட்டோ அனுப்பு, சரியா? சரி மச்சி, அனுப்பு. ஒருவேளை நல்லவனாக இருந்தால் அதுக்கப்புறம் என்னோட உண்மையான ஃபோட்டோவே அனுப்பிக்கலாம். இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணுறான். ஏனோ தெரியல, அருணுக்கு மட்டும் தூக்கமே வரல. அனுவை நேரில் பார்க்காமலேயே ஃபேஸ்புக் மூலயமா அவன் பேச ஆரம்பித்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் காதலிக்க ஆரம்பிக்கிறான். அதை எப்படியாவது அணுக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை அவன் சந்திக்கிறான். இது எங்கே போய் முடியும்னே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே அருண் தூங்க முயற்சிக்கிறான். அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா அனு. அப்போது தன்னுடைய ஃப்ரெண்டான அருணுக்கு கால் பண்ணி, மச்சி, நான் நீ அனுப்புன ஃபோட்டோஸை எல்லாத்தையும் அனுப்பிட்டேன்டா, என்ன பதில் வரும்னே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே ஆஃபீஸுக்கு கிளம்புறான். அவளுடைய அம்மா கொஞ்சமாவது சாப்பிட்டு போடி, சாப்பிட்டு தான் போயேன் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதை காதிலேயே வச்சுக்காம ஃபோன்லேயே தன்னோட கவனத்தை செலுத்திட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பி போகிறான் அனு. எப்பயும் போல் 9 மணி பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் ராகுலுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பலாம்னு குட் மார்னிங் மெசேஜை ஃபேஸ்புக்கில் சென்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் தன்னுடைய அன்றாட வேலையில் மூழ்கி போகிறாள் அனு. என்னதான் வேலையில் மூழ்கி இருந்தாலும் அப்பப்போ நம்மளோட ஃபோட்டோ ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவானோ ராகுல், மனசு அப்பப்போ நினச்சி பார்த்துக்கிட்டே வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாள் அனு. அடுத்து என்ன நடக்கும்? அருண் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினாரா? அனு அனுப்பிய ஃபோட்டோ ஃபேக் தான் அப்படின்னு ராகுல் கண்டுபிடித்தாரா? இனி வரும் வீடியோக்களில் மறக்குமா நெஞ்சம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.